ஏய் என்னடி விடிய கத்தா 4:30 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன், என்ன விஷயம்? நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, பிரிஞ்சிடலாம். இது பிரிஞ்சிடலாமா? ஏய் என்னடி அவசியம் வந்துச்சு இப்ப பிரியறதுக்கு? நேற்று நான் ஷாலினியை பார்த்தேன். ஏய் நான் தான் என்னோட பாஸ்ட் ஒன்று விடாம முழுசா அவன்கிட்ட சொல்லியிருக்கேனே, அப்புறம் என்ன? அவ சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு உன் மேல இருக்க நம்பிக்கையே போச்சு. லெட்ஸ் பிரேக் அப். இங்க பாரு பிரியா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. அதை நீ நம்புறதும் நம்பாததும் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் இருக்கு. நீ பிரேக்கப்னு சொல்றத பார்த்தா என் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு போல. லவ்ல உயிரே ஒருத்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாண்டி. அதுவே இப்ப இங்க இல்லைங்கும் போது நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான். வழி ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை, நான் தாங்கிக்கிறேன். நீ போய் சந்தோஷமா இரு. ஓகே. எங்கடா காலையிலேயே போயிட்டு வர? புடி. நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்னதான்டா ஆச்சு? இல்லக்கா பிரியா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளா? உனக்கு எப்படி தெரியும்? இங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம எப்பவுமே முழுசா ஒப்படைக்கணும். அது அவங்க நீயா இருன்னு அப்படியே ஏத்துக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் பேர் தான்டா லவ். இதெல்லாம் இப்ப யாருக்குடா தேவை? கம்ஃபர்ட் ஜோனையே லவ்வா பாக்குற இந்த ஜெனரேஷன்ல ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஈஸியா பிரேக்கப் நடக்கும். போய் வேலைய பாருடா. அக்கா உன் ஃபோன் கொடு. எதுக்குடி? கொடுக்கா. என் பாய் ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல இருக்கானான்னு செக் பண்ணணும். ஏன் அவன் ஆன்லைன்ல இருந்தா என்ன? அவனை பத்தி உனக்கு தெரியாதுக்கா, அவன் செம்ம பிளே பாய். நான் கண்ட்ரோலா வச்சிருக்கேன். ஒரு விஷயத்த இறுக்கி கையில பிடிச்சுக்கிட்டு அது என்னோடதுன்னு சொன்னா உன்னோடதாயிருமா? விட்டுரு. அப்பவும் அது போகாம இருந்தா அப்பதான் அது உன்னோடது. அப்போ விடாத, இறுக்கி பிடிச்சுக்கோ. என்னக்கா உன் ஐடி இப்படி வச்சிருக்க? ஏன் எப்படி இருக்கு? பழைய ஃபேஸ்புக் ஐடி மாதிரி இருக்கு. உனக்கு நியூ ஐடி கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா இதே சேஞ்ச் பண்ணு. அதெல்லாம் இல்ல, புது விஷயம் புதுசாதான் கிரியேட் பண்ணணும். சரி இப்படி கை வை. நல்லா வைக்கா. கிரியேட் பண்ணியாச்சு. ஏன் என்னடி அதுக்குள்ள இத்தனை ரிக்வெஸ்ட்? பொண்ணு இல்ல, அதனாலதான். மேடம் இங்க பாருங்க. ஹலோ, உனக்கு நானே ஓவர இன்னொருத்தி கேக்குதா? போனா போதும் உன பாய் ஃப்ரெண்ட வச்சிருந்தா ரொம்ப ஆடுற. இன்னும் நீ திருந்தல. மவனை ஈவினிங் பாடி சத்த. குட் மார்னிங் கா. குட் மார்னிங் டா. என்னக்கா மெசேஜ் மேல மெசேஜா வந்துட்டு இருக்கு? யாருன்னே தெரியலடா. மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. சும்மாவாது பேசலாம்லக்கா. தேவையில்லாத ப்ராப்ளம். அப்படி பேசணும்னு தோணுச்சுன்னா என் தம்பி இருக்கான், அவன்கிட்ட பேசிக்க போறேன். அப்படியா? உங்க தம்பி கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேளுங்க. ஹலோ, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்க்கா.
சொல்லுக்கா, எதுக்கு கால் பண்ண? ஒன்றும் இல்லடா, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி, ஓகேக்கா. பாத்தீங்களா, வீட்ல இருக்கிறவங்கள நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா சோஷியல் மீடியால தாங்குன்னு தாங்குவாங்க. நம்மளுக்கு வேணா கொஞ்சம் எடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். அக்கா, தோசை போதும். ஏண்டா ஈஸியா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ற, நினைச்சா பிரேக்கப் பண்ற, இதெல்லாம் தப்பு இல்லையா? டேய் அண்ணா, நானாவா போய் விழுவுறேன்? பொண்ணுங்களுக்கு தெரியும்டா இவன் உண்மையான கேரிங்ல தான் மெசேஜ் பண்றானா இல்ல ஃபிளர்ட் பண்ணி பொய்யா பழகிறானா நல்லாவே தெரியும். நானும் தெரிஞ்சுதான் பண்றேன், அவங்களும் தெரிஞ்சுதான் பண்றேன். எல்லா நேரமும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. நீ பண்ற ஃபிளர்ட் நம்பி ஏதாவது ஒரு பொண்ணு ஏமாந்து போச்சுன்னா என்னடா பண்ணுவ? இப்ப தெரியுதுடா நீ ஏன்னு சிங்கிளா இருக்கேன்னு. டேய் அவங்களுக்கு தெரியும்டா இது ஃபிளர்ட்டு ஃபேக் கேரிங்னு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தையோ லைஃப் லாங் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கவே மாட்டான். போர் அடிச்சிடும். இந்த அன்பு, பாசம், கேரு இதெல்லாம் டைம் பாஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஜஸ்ட் அடாப்ட் தி சொசைட்டி அண்ட் ரன் டுகெதர். இல்லைன்னா பூமராயிரும்டாடே. அழு மச்சான், அழு. பெருமையா இருக்கு. இந்த உலகத்திலே சொந்த அக்காவை கரெக்ட் பண்ண மொத தம்பி நீதான். போப்பா, உங்க அக்காவும் டைம் பாஸ் நினைச்சானே வந்திருக்காங்க, போ. அவனுக்கு வந்தாதான்டா தெரியும் வழினா என்னன்னு. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மாதிரி தானே மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதெல்லாம் புரியவே புரியாதுல்ல. லவ் கேரிங்லாம் டைம் பாஸ் ஆயிடுச்சு, ஆக்கி வச்சிருக்கீங்கடா. ஓ, அடிக்கடி சொல்லுவிய அடாப்ட் தி சொசைட்டி அண்ட் ரன் டுகெதர்னு. போ. ஏ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கர்மமும் நார்மல் ஆயிரும். டேய் டேய் நில்றா டேய். தம்பி சாரிடா, ஆஃபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 minutes சமைச்சிடுறேன்.
அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. எதுக்குடா அவனை மன்னிக்கணும்? இல்லக்கா என்ன நீ சொல்லு. அக்கா என்ன எந்த பொண்ணு ஏமாத்தலக்கா. நான் தான்க்கா எல்லாரும் ஏமாத்தினேன். இப்பதான்க்கா அது தப்புன்னு புரியுது. என்ன மன்னிச்சிருக்கா. அதான் எனக்கு தெரியுமே. எப்படிக்கா? நீ என் தம்பிடா. அப்புறம் என் முன்னாடி சொல்ல எதுவும். சில தப்புக்கு பெத்தவங்களும் பிறந்தவங்களும் கண்டிக்கிறத விட ஆண்டவன் கண்டிப்பான். நாங்க கண்டிச்சா உனக்கு வருத்தம், அவன் கண்டிச்சா உனக்கு திருத்தம். இப்ப அதான் நடந்திருக்கு. அவனை நல்லா தாண்டா வளர்த்தேன். அவனுக்கு மட்டும் ஏன்டா புத்தி இப்படி போச்சு? அக்கா அவனுக்கு இந்த எண்ணம் வர்றதுக்கு காரணமே இந்த சொசைட்டி தான். அவன் சொன்ன மாதிரி தான் இங்க 80% நடக்குது. திரும்புற பக்கம்லாம் பண்ணி கூட்டு வந்துச்சுன்னா பசு கூட பண்ணியாத்தான் மாறும். அது அதோட தப்பு இல்லை. எது தெரியுமா தப்பு? அதை பண்ணியாவே விடுறதுதான். நாம தாக்கா மாத்தணும்.